மராட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் நம்மளால் பேச முடியாமல் போச்சு என்னுடைய ஆரோக்கிய குறைபாடு காரணமாக. அதனுடைய தொடர்ச்சி 25வது சீசனுடைய இறுதி கடைசி எபிசோட். எபிசோடுக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த வணக்கம்ண்ணா. சீசன் முழுக்காவே கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா பாஸ்கர்? ஆமாங்கண்ணா. நம்மளுடைய தனிநபர் அனுபவங்கள், பயணங்கள், அதுல இருந்து தான் நம்ம பேசுறோம் பெரும்பாலும் இந்த சீசன் பெரும்பாலும் முழுக்க. ஆமாம். ம். அதுதான் பேசியிருக்கிறோம். ஸோ ம். இது கொஞ்சம் நாம நார்மலா ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்கை வந்து தொடர்ச்சியா பேசுவோம். ஆமாம். இந்த முறை டாபிக்னு எதையும் எடுக்காம நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவம், அதனால நம்ம செய்திகளை தாண்டி கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒப்பீனியன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ராட்டையில வந்து நம்ம ஓரளவு தாண்டி நம்ம வந்து பெருசா நம்மளுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸை சொல்லாம தான் நம்ம இது வரைக்கும் பர்ஸ்பெக்டிவ்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஆமாம். நான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நாம நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம். யூ ஸ்போக்கன் அ லாட் அபவுட் நம்மளுடைய ஓன் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து வரக்கூடிய இன்சைட்ஸ், ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நிறைய பேசியிருக்கோம். தனிப்பட்ட அனுபவமாக ஸ்ட்ரிக்ட்லி இருந்தால் கூட பெரும்பாலும் நம்ம சமூகத்தோடு இயங்கிட்டே இருக்கிறதுனால சமூகத்தோடு நமக்கு இருக்கிற தனிப்பட்ட அனுபவமும், அதாவது ஒரு கூட்டு இயக்கங்களாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காகவோ அல்லது துறை சார்ந்து இப்போ சமூகம்னு ஒரு பக்கம் இருக்கும். சமூகமாக பிரிக்காம துறை சார்ந்து இருக்கும். ஒரு அக்ரிகல்ச்சரோ மாணவர்களுக்கான கம்யூனிட்டி அந்த மாதிரி. அதனால அந்த கம்யூனிட்டின்ற அந்த அர்த்தத்தில் சமூகத்தை பார்க்குறோம். சொசைட்டின்ற அர்த்தத்தில் இல்லை. அப்போ அந்த இதுல தனி மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் நிறைய கேள்வி இருந்திருக்கு நம்ம வாழ்க்கையில. குறிப்பா எனக்கு இருந்திருக்கு, உங்களுக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். அஹ், பிரதானமாக ஒரு சமூகத்தில் வேலை எடுத்து செய்யும் பொழுது, பொது வேலைன்னு வரும் பொழுது சரி, நம்மளுடைய ஆசைக்காக கூட போய் செய்கிறோம்னா கூட சரி, முதல் விஷயமே அதில் வந்து அந்த அசட் அக்யூமுலேஷன்ல இருந்து தான் தொடங்குற மாதிரி இருக்கும். நமக்கு என்ன அதில் ஒரு எல்லாம் சரிதான். நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து உங்களுக்கு வாழ வேணாமா? உங்களுக்கான ஆதாரத்தில் இருந்து எப்படி ஜெனரேட் பண்ணுறீங்கிற கேள்வியிலேருந்து வரும். அது அதிலே நீர்த்து போயிடுது. அந்த ஒரு லாங் டேர்ம் யோசிக்கிறது நீர்த்து போய் நம்மளுடைய அடுத்த மாதம் தேவைகள் நோக்கி சுருங்கும்போது சமூகத்தினுடைய வேலை செய்கிறது ஒரு மாதத்துக்கான ப்ராஜெக்டாக மாறிடுது பல இடங்களில். இப்போ இப்போ நம்ம வந்து எனக்கு இந்த 2025க்கான என்னுடைய என்ன சொல்கிறது டெப்ட் கிரெடிட்டை பற்றி வேலை செஞ்சோம்னா சமூகத்தினோட நான் வேலை செய்கிறோடைய ஸ்கேலும் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கிற மாதிரி தோணுது. அதை கடந்து நம்மளுடைய தனி மனித சௌகரியங்களை அசௌகரியங்களை பொருட்படுத்தாம ஒரு சமூகத்தை அணுகும் பொழுது தான் நம்மளால ஒரு 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 லார்ஜர் ஸ்கோப்புக்காகவும் வேலை செய்ய முடியுது, இல்லை லார்ஜர் காஸ்ட்காகவும் வேலை செய்ய முடியுது. இதுவே என்னுடைய முதல் அப்சர்வேஷனாக நான் பார்க்குறேன். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய. நான் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 25 ஆண்டுகள் கடந்தாச்சு சமன்வயாலும் சரி மற்ற பொது வேலைகள்லையும் வந்து. அப்போ ஒரு தனி மனிதனாக சமூகத்தோடு இணைந்து இயங்கும் பொழுது இந்த கம்யூனிட்டி பில்டிங், இந்த கம்யூனிட்டி காஸ் அப்படிங்கிறதுல உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணினா அப்படியே பேசலாம். இது வந்து ஒரு விதத்துல பர்சனல் கொஸ்டின் தான். அது ஏதாவது தனிப்பட்ட அனுபவம் தான் பேசுகிறோம். ஆமா, அதனால ஆனா சொல்ல வேண்டியது பல நேரங்கள்ல இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா, நாமெல்லாம் ஏதோ வந்து பிறக்கும் போதே கூட பில்லியன் டாலர் பெற்றோர்களோ அல்லது மில்லியனர் பெற்றோர்களோட பிறக்கல. நம்ம வந்து அல்லது நம்ம பேர்ல யாரும் நமக்கு எழுதி அமைக்கல பெருசா. அதனால அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இருந்தும் கூட நாம ஏன் செய்ய முடியுதுன்னா ஒரு ஆர்வம், சில விஷயங்களை வந்து நாம நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம இது செய்யலைன்னா வேற யாரு செய்ய போறா அப்படின்னா, வேற யாராவது செய்யறாங்கன்னா சந்தோஷமா ஒதுங்கி போற விஷயங்களும் உண்டு. எல்லாத்துலயும் வந்து நம்மளே முன்னிருந்து நாம தான் செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. நம்மளோட நல்லா செய்யறவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை வந்து விட்டுட்டு போகிறதுக்கும் தைரியம் வேணும். அதை வந்து ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ஈகோயிஸ்டிக்கா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே தான் எதோ செய்யறோம், நம்மளால இது நடக்குது அப்படின்ற அந்த ஈகோவை தாண்டி நான் அதை பார்க்கறது 2 3 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து
இந்த பர்டிகுலர் காலகட்டத்துல நமக்கு இந்த ஐடியா வந்திருக்குது அப்படின்னா நம்மளை சுத்தி வேற யாரு பண்றாங்கன்னு பார்க்க வேண்டி இருக்கு. ம் நம்மளை சுத்தி வேற யாரும் பண்ணல, ஆனா நமக்கு பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது தொடர்ந்து. ம் 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 வாய்ப்பு கிடைக்கிறது மாத்திரம் இல்லாம அதற்கான கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்குன்னு நாமளும் நம்புறோம், சுத்தி இருக்கோம் யாரோ ஒரு 3 பேரும் நம்புறான் அப்படின்னா தான். ஏன்னா அந்த இது இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து நம்ம மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறான்னு போது தான் நம்மளால அதை வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அந்த வாய்ப்புகளும் நம்மளை சுத்தி உருவாகி நாம வந்து அதற்கான முயற்சிகளும் நம்மளால செய்ய முடியுது, நமக்கும் வந்து அது பண்ணிடலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது ம் அப்படின்னா தைரியமா நாம வந்து அந்த வேலையை செய்ய துவங்கலாம். ம் அதுக்கு வந்து என்னென்ன, அதுக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் ரூல் வச்சிருக்கேன். ம் அது வந்து ஒரு புது விஷயத்தை நம்ம எடுத்து செய்யணும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி யோசிக்கணும், நிறைய யோசிப்பேன் கமிட் பண்றதுக்கு முன்னாடி. ம் ஆஹ் இது நாம தான் இது செய்யணுமா, நம்மளோட நல்லா செய்யறவங்க ஏன் ஆள் இல்லையா அப்படின்னு யோசிப்பேன் முதல்ல. ம் ம் நம்மளோட யாரும் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி. ஏன்னா அதுல வந்து உசுரை கொடுத்து யாராவது 20 வருஷமா வேலை பண்ணியிருப்பான். ஆஹ் அந்த நேரத்துல நாம போய் பெருசா ஏதோ நமக்கு புதுசா நம்ம கண்டுபிடிச்சதாக நினைச்சு நாம செஞ்சுட்டு இருப்போம், ம் தேவையில்லாம இருக்கும். ஆல்ரெடி பண்ணிட்டு ம் இருக்கும்போது நம்ம எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவோமே அப்படின்னு தோணும் பல நேரங்கள்ல. ம் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே போறோம். ம் ஆஹ் பல நேரங்கள்ல நாம எதுவும் செய்யாம இருக்கிறதே அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாவும் இருக்கும். ம் 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 அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ம் அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வந்து ஆனா தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஒரு துறையில வந்து என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ம் அப்ப பல நேரங்கள்ல வந்து அந்த அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு சைன் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து. ம் நம்ம கிட்ட யாரோ வந்து கேட்கறதோ அதை பத்தி, அல்லது நம்ம அதை பத்தி படிக்கும்போது நமக்கு தோன்றதோ, இது ஏன் வேற யாருமே கேட்கலன்னு சுத்தி பார்க்கும்போது வேற யாருமே பண்ணல அப்படின்றது மாதிரி தோணுச்சுனாலோ, ம் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சைன் தட் யூ ஆர் given the idea to do it அப்படி. நமக்கு வந்து இது வாய்ப்பு மாத்திரம் இல்லை, இது ம் வந்து வேற யாரும் செய்யாததை நாம எது இதுல செய்ய போறோம் ம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும். ம் அது வந்துருச்சுன்னா, இந்த சமீபத்துல கூட யாரோ கேட்டாங்க, இப்போ 2 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பாம்பேல இருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் வேலை செய்ய போறேன் சார் அப்படின்னு. ம் பண்ணுங்கம்மான்னு. ம் அடுத்த கேள்வி இந்த பொண்ணு கேட்டது, சின்ன பொண்ணு 23 24 வயசு இருக்கு, இப்பதான் மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு அடுத்த ம் வேலை என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல ம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் சார், கொஞ்சமா ஸ்டடி பண்ணியிருக்கேன், ஆனா இதுல செய்யணும்னா காசு எங்க இருந்து வரும் சார்னு கேட்டேன். ம் அங்கதான் எனக்கு இடிக்குது. ஏன்னா பெரும்பாலான இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது பெரும் நிறுவனங்கள்னா நான் அது ஒத்துக்குவேன். பெரும் ம் நிறுவனங்கள்லயே ஒரு பிரச்சனை உண்டு. ம் பெரும் நிறுவனங்கள் கூட ரிசர்ச்சுக்குன்னு வந்து நேரத்தையோ இதையோ ஒதுக்குறது இல்லை. ம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, புது விஷயம் நாம எதனா செய்யணும்னா யாரும் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க, நம்ம செய்வோம், ம் அங்கிருந்து துவங்குறாங்க. ம் அண்ட் புதுசா துவங்குறவங்களும் வந்து சார் இந்த ரிசர்ச்சுக்கு யார் சார் காசு கொடுப்பாங்க, என் ம் நேரத்துக்கு யார் காசு கொடுப்பாங்க அப்படின்னு. ம் இந்த துறையில நீங்க வந்துட்டீங்கனால, சமூகத்துக்காக நீங்க வந்து வேலை செய்யறீங்க அப்படின்னா ம் உங்களோட மூலதனத்தை வந்து நான் அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மூலதனத்தை வந்து நான் சமயத்தை வச்சுதான் கணக்கு போடுறேன். நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க, குவாலிட்டி டைம் நீங்க ஒதுக்குறீங்க இல்லையா, அதுதான் ம் மூலதனமே தவிர காசு இல்லை. ம் அந்த குவாலிட்டி டைம் வந்து நீங்க ஒதுக்கித்தான் ஆகணும். ரிசர்ச்சுக்குன்னு சில டைம் ஒதுக்கித்தான் ஆகணும். ம் அந்த ரிசர்ச்சுக்காக நீங்க ஒதுக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்க யார் இதுக்கு எனக்கு காசு கொடுப்பாங்கன்னு கேட்க முடியாது. ம் ஏன்னா நிச்சயமா யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஐடியாவே இப்பதான் உங்களுக்கு தான் வருது முதல் முறையா அப்படின்னும் ம் போது, இல்ல ம் ஒரு புது அப்ரோச்சோ அல்லது புது மெத்தடாலஜியோ நீங்க வந்து முன்வைக்கிறீங்க அப்படின்னும் போது, ம் எப்படி வந்து ஒரு அஹ், ஆராய்ச்சி நிறுவனமோ அல்லது ஒரு இதுவோ வந்து ஆராய்ச்சி கூடமோ முதலீடு பண்றாங்களோ, அது ம் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம்ன்றது என்னுடைய புரிதல். ம் அதே சமயம்
தெளிவு இருக்கிற இடத்துல காசு தானா வரும்ன்றதும் என்னுடைய புரிதல். ம் நான் இத்தனை வருடங்கள் 26 வருடங்கள்ல நான் இந்த துறையில வேலை செய்யறதுல நான் வந்து தெளிவு இல்லாம காசு வராதுன்னு சொல்ல மாட்டேன். தெளிவு இல்லாத பல விஷயங்கள் காசோட நிறைய பணத்தை விரயமாக்கி, அது அரசாங்க திட்டங்கள் ஆகட்டும், ம் அது தனிநபர் வேலையாகட்டும், அது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, எனக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு, எனக்கு காசு கிடைக்குது, அதனால நான் இந்த ம் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பண்ண ஆரம்பிச்சு பண்ண முடிச்சு அதனால எந்த விதமான ஒரு சமூகத்தின் மேல ஒரு தாக்கம் இருக்காது, அதனால வந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அந்த வேலையை நீங்க முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் மறந்துடுவாங்க அந்த வேலையை பத்தி, நீங்களும் மறந்துடுவீங்க. ம் இப்போ சமீபத்துல கொல்கட்டால ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, ம் போயிருந்தேன். இந்த நிகழ்ச்சியில ம், சமூக சோஷியல் ஆண்டர்பனர் அறிமுகப்படுத்தினாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டோன்னா, டெக்னாலஜி கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சேன் சார், கேமிங் டெக்னாலஜி வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நான் வித்துட்டேன், அன்னைக்கு அதுக்கப்புறம் இன்னொரு இடிஏ கம்பெனி. போயிருந்தப்போ நீங்க சொல்லும்போது ஞாபகம் வருது. இடிஏ போனப்போ அந்த ஒரு 18 பேர்கிட்ட படிக்கிறாங்க இப்போ. என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் முதல் ஸ்லைடே என்ன போட்டோன்னா, வெப்சைட்ஸ் அண்ட் வெப் சர்வீசஸ் ஆர் நாட் ஆண்டர்பிரினர்ஷிப்னே போட்டேன். ம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அதை பில்டு பண்ணி ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு 4 பேர் ரெக்கக்னைஸ் அந்த சைட்டை பண்ணிட்டாலே தொழில் முனைவோராக மாறிவிட்டதாக இல்ல, கற்பனை அதை பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை வித்துடணும். அதை ஆமாம், வந்து வித்தரணும். தொழில ஆரம்பிக்கும் போதே அந்த தொழிலை அடுத்து யாருக்கு விற்கலாம், நீங்க வித்து உங்களுக்கு எவ்வளவு காசு வரும்ன்றத, அதாவது ஒரு தொழிலை நீங்க துவங்குறது ஒரு சர்வீஸ் ஆகவோ ஒரு சேவையாகத்தான் நம்ம தொழில பார்க்கிறோம். ம் ஏதோ சமூகத்துல இல்லாத ஒரு விஷயத்த ம் நாம உருவாக்குறத வந்து ஒரு சேவையாக பார்க்கிறோம் அப்படின்னா, ம் அதை ஆரம்பிக்கும் போதே அதை நீங்க விற்கணும்னு தான் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்னன்றதை பார்த்துட்டு ஒரு ம் தருணத்துல அதை வித்துட்டு நீங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆறதுதான் பாக்குறீங்க. ம் ம் எஸ்கேப் ஆறதுக்காக நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே. ம் அப்ப என்ன பண்றீங்க, நீங்க அந்த உற்பத்தியில இருந்து உங்களுடைய அனுபவம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு உங்களுடைய மொத்த ஆம், ஆர்வத்தை எப்படிங்க நீங்க வந்து விற்பனை பண்ண முடியும்? ஆர்வத்தை வந்து ட்ரேட் பண்ண முடியாது. முடியாது முடியாது. ஏன்னா எல்லா தொழிலுமே ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில செய்யப்படுது அப்படின்னா, அந்த ம் ஆர்வத்தை நீங்க எப்படி விப்பீங்க? என்ன விலைக்கு விப்பீங்க? உங்க ஆர்வம் அப்படின்றது வந்து இட்ஸ் லைஃப் எனர்ஜி. ம் அதை வந்து நீங்க என்ன விலைக்கு விற்க முடியும்? இந்த ஆர்வம் திருப்தி இதுக்கெல்லாம் வந்து ஸ்கேல் இல்லாததுனால தான் எதோ வந்து ஸ்கேலாக மாற்றிடுறோம்னு தோணுது. மெட்டீரியல்லாம் ஸ்கேலாக மாற்றிடுறோம் ம். அப்படின்னு தோணுது. இப்போ ஒரு உழவர்களை பற்றி பேசும்போது கூட பட்ட பாட்டுக்கு பலன், அவனுக்கு கிடைக்கிற நிம்மதி. இப்போ கவிதையாக பேசுகிறவங்க ரூமி மாதிரி ஆளும் அந்த திருப்தி பற்றி பேசுகிறாங்க, நம்மாழ்வார் மாதிரி ஆட்களும் திருப்தி பற்றி பேசுகிறாங்க, ஃபுக்காக்காவும் பேசுகிறாங்க. பட் இதெல்லாம் நம்மளால அளவிட முடியாது. ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டுக்குள்ளே வராது நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஸ்கேல் வச்சு. ஆனா ம். அதனால தான் எனக்கு என்னமோ மக்கள் வந்து அந்த அக்யூமுலேஷன் ஆஃப் அசெட் ப்ராப்பர்ட்டி இல்ல மணி இந்த மாதிரி விஷயத்த வச்சு செய்யும்போது, நிறைய வேலை செஞ்சதா காட்டணும்னா கூட நிறைய பணம் கையில் மாறி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்குதோன்னு ம். என்னுடைய யோசனை வந்துகிட்டே அதாவது இருக்கும். டிரான்சாக்ஷன் வேல்யூவை வச்சு நீங்க ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ மதிப்பிட முடியாது. ம். அப்படி நீங்க மதிப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த வேலைக்கான முழு மதிப்பை நீங்க பேசல. நீங்க ம். இந்த வேலைக்கான மதிப்பை பேசாம அந்த வேலைக்கான கமர்ஷியல் வேல்யூவை பத்தி தான் பேசணும். அதாவது அதற்கான ஒரு கமர்ஷியல் வேல்யூ மார்க்கெட்ல இன்னைக்கு தேதிக்கு இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதான் அது அந்த வேல்யூ அடிப்படையில தான் நான் வேலை செய்யறேன் அப்படின்னும் போது நீங்க மார்க்கெட்டுக்கு அடிபணிஞ்சுதான் வேலை செய்யறீங்களே தவிர ம். மார்க்கெட்டை உருவாக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சேவை செய்யக்கூடிய வேலையை நீங்க செய்யல. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில நான் அதுதான் வித்தியாசமா பாக்குறேன். அண்ட் இதுல வந்து நீங்க ஆம், நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் என்னன்னா, தெளிவு இருக்கிற இடத்துல ம். எல்லா விதமான எஃபர்ட் அண்ட் ரிசோர்சஸ் அண்ட் சப்போர்ட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம். ம். தெளிவின்மையின் காரணமாக தான் பல இடங்கள்ல வந்து ம். நமக்கு
ரெண்டாவது, ம், அட்லீஸ்ட் சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய எல்லா முயற்சிகள்லையும் ம், ம், சமூக நம்மளுடைய தனிநபர் தேவையை தாண்டி சமூகத்திற்கான தேவை என்ன ம், அப்படின்றத நாம தெளிவாக நாம இல்லைன்னு, நம்மளுடைய தேவை என்ன, சமூகத்துடைய தேவை என்ன, நம்மளுடைய தேவை எந்த அளவுக்கு நாம இப்ப செய்யக்கூடிய இந்த வேலையில இருந்து பூர்த்தி ஆகுது, ம், சமூகத்துடைய எந்த தேவை இதன் மூலமாக பூர்த்தி ஆகுது ம், அப்படின்ற தனிநபருக்கு அந்த புரிதலோ அந்த தெளிவோ இல்லாம போச்சுன்னா ம். ஆஹ் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஆ. தெளிவாக நாம இதுதான் நம்ம செய்யறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஆஹ் தெளிவா கம்யூனிகேட் பண்ண இன்னொன்னு, முடியாம போயிடுது. இதுக்கு பிறகு இன்னொன்னு ஒரு கேள்வியும் இருக்கு. கேள்வின்னு சொல்றதை விட ஒரு மாதிரியான புரிதல், ஒரு காந்தி கிட்ட இருந்து வர்றதோ இல்லை எனக்கு புத்தர்கிட்ட இருந்து கிடைக்கிறதோ, அந்த என்ன சொல்றது, வி கேன் லவ் வித் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய ம், முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுது, நபர்களுக்கு, இயக்கங்களுக்கு, சமூகத்துக்கு இடையே. பட் அந்த முரண்பாடோ இல்லை நமக்கு ஒத்துக்கவே முடியாத விஷயமா இருந்தால் கூட அவரோட சேர்ந்து ஒரு காமன் காஸ்ட்ல வேலை செய்ய முடியுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருதோ நாளுக்கு நாள் அப்படின்றதும். ஏன்னா 100% ரெண்டுமே கப்புள் ஆனால் தான் நான் வேலை செய்வேன்ற மனநிலையில இன்னைக்கு என்னுடைய வயசு மக்கள்கிட்ட நிறைய பார்க்குறேன் நான். அந்த ம். என்ன சொல்றது, எதிர்கருத்து சொன்னவங்க எல்லாம் எதிரியா பார்க்குற மனநிலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவர் ஆமா, ஒரு மாற்று கருத்து சொல்றவரோ இல்லை எதிராக சொல்றவரோ இல்லை முற்றிலும் அது அபத்தமானதா இருந்தா கூட அவரை எதிரியா நம்ம சித்தரிச்சிக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. அது ரொம்ப ஆமா. அதிகரிச்சிருக்கோன்றது. ஏன்னா இந்த லவ் வித் டிஸ்அக்ரிமெண்ட்ன்றது நம்ம இன்னைக்கு கார்பரேட் டேர்ம்ல அக்ரி வித் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்னு அதை மாற்றிட்டாங்க. ம்ஹும். ஆனா இப்ப காந்தி ஒரு அது அவரை படிச்சாலும் சரி, சினிமா பார்த்தாலும் சரி, அவரை பத்தி அடிக்கடி பார்த்தாலும் நமக்கு என்ன தோணுதுன்னா, இத்தனை முரண்பாட்டுக்கு மத்தியிலும் இத்தனை கொலைகளுக்கு மத்தியிலையும் எதிராளியை கன்சிடர் பண்ணி தான் டயலாக் அவர் ஃபிலிம் பண்றாரு. இது ஆமா. எதிராளிக்கே இதான் நிலைமை. நம்ம முற்றிலும் விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள்கிட்டயே அவர் என்ன பண்றாருன்னா, வித் ஆல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் அந்த இவ்வளோ வயலன்ஸ்க்கு பிறகும், வைலேஷன்ஸ்க்கு பிறகும் இல்ல பேசி தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல பேசி வேலை செய்யறாரு. அவர் அவங்களோட வேலை செய்யறாரு, அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாரு, அவங்ககிட்ட புரிஞ்சுக்க முயற்சி பண்றாருன்னு ஓடுது. ஆனா இப்போ ஒரு சின்ன முரண்பாடு, ஒரு சின்ன கருத்து இது இருந்தாலே அந்த என்ன சொல்றது, டிஸ்கார்டு, அதாவது மெட்டீரியல் டிஸ்கார்ட் பண்ண மாட்டாங்க, மக்களை டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க, ஐடியாவை டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. ம். அப்போ ஒரு மனிதனை ஒதுக்கி வைக்கிறது, பொது வேலைகள்லையோ இல்லை சமூகத்துல இருந்தோ ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது, ஒரு பக்கம் நம்ம இன்டெலெக்ட்ஸை வச்சு ஒதுக்குறாங்கன்னு பார்த்தோம், ஒரு இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு மக்களை ஐசோலேட் பண்றது பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்னாலேயே மட்டுமே ஒரு மனிதனை ஒதுக்க வேண்டியது தேவைப்படாது. ஆனா அது அதிகமா நடக்குது இப்போ இந்த காலகட்டத்துல. அதெல்லாம் நீங்க எப்படி இப்போ உங்களுடைய வேலை அனுபவத்திலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட அனுபவமோ அது எப்படி இருக்கு? நீங்க ஏன்னா ஒரு லாங் ரன் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அதுல அந்த அனுபவம் மாறுதா இல்ல நீங்க பார்க்குற உலகத்துல அது சரியா தான் இருக்கா? டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் நீட் நாட் பி, அதாவது அஹ், என்ன சொல்றது, உம், இப்போ அது ஏன் அதிகமா பார்க்கப்படுதுன்னா, டிஸ்அக்ரிமெண்ட் எதுல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது, ஏன் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ம், புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தி நாம பேச ஆரம்பிக்கிறோம். ம், ரெண்டாவது, we have more tools to make a villain out of everybody right now. ம், ம், நீங்க ஒரு கொள்கையோடையோ ஒரு சித்தாந்தத்தோடையோ அல்லது ஒரு விதமான சிந்தனை ஓட்டத்தோடையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு கருத்தை பற்றியோ உங்களுக்கு ம், டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது ம், அப்படின்னா, அந்த டிஸ்அக்ரிமெண்ட் நீங்க உடனே இப்போ நம்மளுடைய இமீடியட் திங் என்னன்னா, அது நீங்க தனியா இருக்கீங்களா அல்லது உங்களை மாதிரியே நிறைய பேர் டிஸ்அக்ரி பண்றாங்களா அப்படின்னு உடனே ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். ம், அப்ப என்ன ஆகுது, டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கான உங்களுடைய கருத்தை ம், இன்னமும் ஒரு என்ன சொல்றது, வலுவூட்டக்கூடிய 1000 பேர் 1000 ஊர்ல இருக்கிறான். ம்.
அவன் சொல்லும் போதெல்லாம் ஆமா இதுக்காக தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ ம் அது இன்னும் வலுவாகுது. ம் அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ன்றது வலுவாகுதே தவிர, இந்த ம் டிஸ்அக்ரி பண்றவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல டிஸ்அக்ரி பண்றவங்க பல பேருக்கு நான் என்னோட அனுபவத்துல நான் நினைக்கிறது என்னன்னா, most of them will not be able to beyond a point ம் if given an opportunity to resolve the issue. ம் ரிசால்வ் பண்றதுக்கான டூல்ஸ் நம்ம கிட்ட இருக்கான்னா பெரும்பாலும் இல்லைன்னு தான் இருக்கும். ம் ம் டூல்ஸ் டு ரிசால்வ் எனிதிங், டூல்ஸ் டு ம் சேஞ்ச் எனிதிங், டூல்ஸ் டு ம் மாடிஃபை. பாலிசியில எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்க. ம் ம் அரசாங்கத்தோட ஒரு பாலிசி சரி, நாளைக்கு அந்த அரசாங்கம் உங்ககிட்ட ஐயா எனக்கு பாலிசி எழுதி கொடு ம் அப்படின்னு கேட்டான்னா, உங்களால எழுத முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய இருக்கு. ம் ஆசைப்படலாம் எழுதுறதுக்கு. ம் ஆனா அப்ப என்ன ஆகும், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க எதெல்லாம் பிரச்சனைனால இப்ப இருக்கக்கூடிய பாலிசி வேலை செய்யாதுன்னு நீங்க சொல்றீங்களோ, ம் அதை எல்லாமும் சால்வ் பண்ற மாதிரி நீங்க ஒரு பாலிசி உங்களால எழுத முடியுமா அப்படின்னு அரசாங்கமே நாளைக்கு உங்ககிட்ட கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ம் அது சொல்லக்கூடிய திறன் இருக்கா நம்ம கிட்ட அப்படின்னா, அந்த திறன் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பழகல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வில்லனாக்கக்கூடிய தன்மைன்னு சொல்றேன் இல்லையா, அந்த ம் வில்லனாக்கக்கூடிய தன்மை என்ன பண்ணுதுன்னா, disagreements and discards and romanticizing of the same. ம் நீங்க அந்த டிஸ்அக்ரி பண்றதுனாலயே நீங்க ஏதோ ஒரு எலிட் குரூப்பை சேர்ந்து விட்டதாகவும், ம் நீங்க இனிமேல் ஒரு ஒரு தனி எலிட் குரூப். டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் cannot be a beginning of a community. ம் Agreement should be the beginning of a community. ம் நம்ம ஒரு கம்யூனிட்டியோ ஒரு குழுவாகவோ இது ஏதோ ஒரு கேம்பெயினுக்காக இணைஞ்சு வேலை செய்யறோம் அப்படின்னா, ம் நிச்சயமாக டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம டைவர்ஸ் சொசைட்டி. நம்ம ம் சமூகமே ரொம்ப டைவர்ஸ் பின்னணியில இருந்து வர்றோம். ஒவ்வொருத்தரும் ம் ஒவ்வொரு பேகேஜோட வரும், ஒவ்வொருத்தரும் பல லிமிடேஷன்ஸோட வரும். ம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில நிச்சயமாக எல்லாரும் எல்லா விஷயத்திலும் ஒத்து போவோமானா நிச்சயமா முடியாது. ம் ஆனா வேற்றுமைகளை பாராட்டுற அளவுக்கு ஒற்றுமைகளை பாராட்டுவதில்லை சமூகத்துல. ம் நம்ம எதுல ஒத்து போறோம்ன்றதுல அதிக நேரம் செலவு பண்ணோம். ம் நீங்க ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சோசியல் மீடியாவை எடுத்தீங்கன்னா, எது எனக்கு ஒத்து வரலன்றத பத்தி விலாவாரியா எழுதுவாங்க எல்லாரும். யாராவது ம் ஒருத்தரை திட்டு நீங்க ஏதோ எழுதுனீங்கன்னா அதுக்கு உங்களோட சேர்ந்து திட்டுறதுக்கு ஒரு 1000 பேர் வந்துடும். ம் நீங்க யாரையான பாராட்டி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ம் அதுக்கு ஒரு 10 பேர் கூட வரமாட்டேன். ம் கூட சேர்ந்து பாராட்டுறது. இது பிரபலங்களா இருந்ததுன்னா அது நிச்சயமா பாராட்டக்கூடிய ஆளுன்னு பிரபலமா இருந்துச்சுன்னா வருவாங்க. ம் அதுலயே கூட ஒரு 20 பேர் பாராட்டினாங்கன்னா, ஆஹ் அந்த 20 பேர் சொல்றத நிராகரிச்சு தான் இதுல ஏன் உடன்படலைன்னு ஒரு ஆள் வீம்புக்குன்னு எழுதுவான். ம் ஏன்னா நெகட்டிவா எழுதுனான்னா உங்களுக்கு ஃபீட்பேக் அதிகமா வரும் ம் அப்படின்னு பர்டிகுலர் இந்த சமூக ஊடகங்கள் அது பெருசா உருவாக்கி இருக்காங்க. ம் நெகட்டிவ் ரைட்டிங் வில் கெட் யூ மோர் பப்ளிசிட்டின்றத ஒரு ஒரு யுக்தியாவே வியாபார யுக்தியாக கம்யூனிகேஷனை தங்களோட தொழிலா வச்சுட்டு இருக்கிறவங்க பல பேர் பண்றாங்க. ம் யாரோ இப்ப இந்த கும்பமேளாக்கான ஒரு இதுல கூட எழுதியிருக்கு, டிசாஸ்டர் கெட்ஸ் யூ மோர் ஹை டைம் அப்படின்னு. ம் டிசாஸ்டர் பத்தி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான இது அதிகமா கிடைக்கும். அப்கோர்ஸ் அவங்க சொன்ன கான்டெக்ட் வேற. ஆமா. பட் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, disagreements has become a good publicity strategy and publicity தான் உங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படின்றதுனால ம் பெரும்பாலான நிறுவனங்கள் கூட இப்ப அது மாதிரி ஆயிடுச்சு. அதான். ஏன்னா பப்ளிசிட்டி இது இப்போ ஒரு ஓல்டு நோக்கத்தை. ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த லிட்ரேச்சர்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு லிட்ரேச்சர் நிற்கணும் அப்படின்னா ரெண்டு தான் நிற்கும். ஒன்று அதிகப்படியான காதல் அது மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ட்ராஜடி இருக்கணும். ஒரு மனிதன் அனுபவிக்கிற துன்பத்தை ஒரு ட்ராஜிக்கா
அதை நீங்கள் ட்ராஜடியை வந்து அது காமெடியாக மாற்றலாம், இல்லை பொலிட்டிக்கலாக காட்டலாம், அல்லது எப்படி வேணும். ஆனால் ட்ராஜடி இருக்கணும். ஒரு நாவலோ ஒரு கவிதையோ ஹிட் ஆகணும்னா அதில் ட்ராஜடி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி இருந்தது. அப்புறம் இப்போ எழுதியே வைக்கிறாங்க. இப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா புக்கு எப்படி எழுதுறதுன்னு. அப்போ ஒரு ஆமா. ஒரு 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 ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளுங்கிற மாதிரி ட்ராஜடி ஒரு 6 பக்கம், ரொமான்ஸ் ஒரு 2 பக்கங்கிற மாதிரி இப்போ சமூகமாகவே வந்து அந்த மாதிரி ஒரு அல்காரிதமில் ரன் ஆகுற மாதிரி தான் தோணுது. ஒரு திசையில் இப்போ கும்பமேளா கண்டுக்கல யாரும். ஹேமமாலினி நிறைய திட்டுறோமே தவிர அந்த 30 பேர் இறந்தது பெரிய கொஷின் ஆகலாம். ஹேமமாலினி பக்கத்து ஹேமமாலினி பேசினது அபத்தமாக இருந்தால் கூட கும்பமேளால இது மாதிரி ஒரு இவ்வளோ நெருக்கடிக்கு காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் ஃபுல்லா எம்ப்டியா இருக்கு, ஒரு பக்கம் ஃபுல்லா பொது பொது இதுவா இருக்கு. விஐபின்னு சொல்லிட்டு அதை 2ஆ டிவைட் பண்ணி, ஒரு பெரிய ம். லார்ஜர் லேண்ட்ஸ்கேப். அதெல்லாம் நான் போய் சுத்தி அலகாபாத், வாரணாசிலாம் நிறைய சுத்தி பார்த்த இடம். அதனோட லேண்ட்ஸ்கேப் ம். நமக்கு புரியுது. ஒரு 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 மாவட்டத்தை 2ஆ டிவைட் பண்ணி, வெளியில இருந்து வரவங்க முழுக்க ஒரு பக்கமும், ஒருத்தருக்காக ஒரு பக்கமும். அம்பானி போய் குளிக்கிறாரு அன்னைக்கு. ஓ. அனில் அம்பானி. அன்னைக்கு குளிக்கிறது அவருக்காக தனிப்பட்டு ஒரு 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 லேன் கிடையாது. ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப். அதில் நடந்து போய் அப்படியே ஒரு ரேம்பில் போய் உள்ள இறங்கி முங்கி எழுந்து வராரு. அப்படியே ம். நடுவில் டிவைடர் போட்டு இந்த பக்கம் ஒட்டுமொத்தமான லட்சங்கள்ல நியர்லி அவன் கோடியில் இருப்பாங்க. ஹரித்வார்லயும் அலகாபாத்லயும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம இதை கவனிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்றோம்னா, தும்ப விட்டு வாழை பிடிக்கிறதும்பாங்க. மாட்டை பிடிக்கணும்னா ம். மூக்கணாங்கயிறையோ தும்பையோ பிடிக்கணும். வாழை பிடிச்சா ம். எந்த மாட்டை பிடிக்க முடியுங்கிற கதையில பிரச்சனையோடைய வேரை பிடிக்காம பிரச்சனையை அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தனக்கு தெரிந்த ஒரு இடத்துல ஒப்பீனியனை சொல்லிட்டு அதுல ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி கடந்து போதான் விரும்புறோமே தவிர ஒரு ஒரு ஒட்டுமொத்த லேண்ட்ஸ்கேப்பை 2ஆ டிவைட் பண்ணி மக்கள் மொத்தமா ஒரு பக்கம், அனில் அம்பானி மட்டும் ஒரு பக்கம் நிற்கிறாருன்னா யோசிச்சு பாருங்களேன். இந்த தேசம் ம். யாருக்கானது, இந்த கம்யூனிட்டி, இந்த அரசு யாருக்கானதுன்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதெல்லாம் ஆமா. யோசிக்கும் போது தான் ஞாபகம் வருது. இப்போ இப்போ ஒரு சமூகம் அப்படின்னும் பொழுது அதனால தான் பாலிசி நானே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஒரு பாலிசி ரிலேட்டடா ஏன் ஒரு பொது வேலைகள் செய்யக்கூடியவங்க, ஒரு நீண்ட காலத்துல வேலை செய்றவங்க ஒரே மாதிரி ஈவென்ட் மேனேஜராவோ, ட்ரேடிங்கோ, மாநாடுகளோ அல்லது இதுல கவனம் செலுத்துறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த சீட்ல இருந்து இடம் விட்டா அடுத்த ஜெனரேஷன் அந்த சீட்டை பிடிச்சிப்பாங்கங்கிறதெல்லாம் நம்ம சொல்லித்தர வேண்டிய இடத்துக்கு இருக்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகமும் வருது. அந்த அரியணையை விட்டு எழுந்துக்க மாட்றாங்களோ மூத்தவர்கள் கூட அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா அடுத்த அது கட்டத்துக்கு அவங்க நகர மாட்றாங்க. ரொம்ப வெகு சிலர் தான் வந்து அந்த சீட்ல இருந்து எழுந்து மேலே போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இளைஞர்கள் ஒரு ஈவென்ட் மேனேஜராகவும், அந்த ஈவென்ட்டுடைய சிறப்பழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களோ, சித்தாந்தவாதிகளோ அங்கேயே நின்னுற மாரி இருக்கு. லார்ஜர் கம்யூனிட்டிக்கோ, இல்ல ஒரு ஒரு ஸ்டேட்டு, ஒரு ஒரு நேஷன் அந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருதோ! இப்போ இப்போ கிளாடே ஒரு நாள் சொன்னாரு. எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இத யார் எடுத்துன்னு போவாங்கன்ற சந்தேகம் வருது. இந்த இந்த ம். இந்த மாரின்னு ஒரு கேள்வி அவரு கேட்கிறாரு. இஸ்மாயில் கேட்கிறாரு. நம்மாழ்வார் அதே கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாரி நெறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கிட்டயும் அந்த போதாமை இருந்து காணாம போயிருக்கு. நல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கிட்ட. ம். அப்போ இந்த சமூகமும், சமூக நீதியும் இயங்கணும்னா, இதுக்கு பிரிட்ஜ் பண்றதுல இது மாரி சின்ன சின்ன வேலைகள், பாராமீட்டர்ஸ் புரிதல் குறைபாடு இருந்தாக்கா, அடுத்த கட்டத்துக்கு வராதுன்றது. வெறும் நிகழ்வு தொகுப்பாளர்களாகவே நின்னுடுவோமோ! ஒரு எனக்கு வந்து இல்ல, இந்த அது நம்ம காலத்துடைய ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ம், காலகட்டத்துல ம், நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அஹ், வாய்ப்புகளும், ம், நிகழ்ச்சிகளுக்கான ஒரு பணம் பணம் கொடுக்கறதோ அல்லது அதற்கான ஒரு முதலீடு செய்யறதோ வந்து ரொம்ப ம், அதிகமா இருக்கு. ம், ஏன்னா விசிபிலிட்டி, எல்லாருமே ம், வந்து ஒரு நிகழ்ச்சியில நான் பயன் எடுத்துக்குவேன் ம், அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனான்னா என்ன விளம்பரம், ம், தனிநபர் விளம்பரத்துக்கும் சுய விளம்பரத்துக்கும் வந்து நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. ம், ஆனா அதே சமயம் இந்த நிகழ்ச்சிகளை தாண்டி ம், வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கான அது வந்து ஆர்வம் சார்ந்த பங்கெடுப்பாக இருக்கா அல்லது விளம்பரத்துக்கான பங்கெடுப்பா இருக்கா ம், அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். ம், இப்ப பெரும்பாலும் நான் பார்க்கிறது ம், விளம்பரத்துக்கான பங்கெடுப்பாகத்தான் இருக்குது தவிர, ம், ஆர்வமாக வந்து நான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய மக்களுடைய ஆஹ்
தொகை ரொம்ப சொற்பமானதா இருக்கும். ம், அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இல்லாம இங்க இருந்தா நல்லா இருக்கும். அது தவிர வாழ்க்கையில இந்த என்ன செய்யணும்னே தெரியாம ம், ஒண்ணுல இருந்து ஒண்ணு இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கெடுக்கிறது, இல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் போறது. ம், அப்படிப்பட்ட ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ம், ம், அவங்க பெரும்பாலும் ம், அவங்களுக்குன்னு இப்ப நமக்கெல்லாம் சில விஷயங்கள்ல நம்மளுக்கு ஆர்வம் இருந்தாலும் ம், ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நேரமோ இதுவோ ஒதுக்கக்கூடிய விஷயம் இல்ல. ம், இப்போ எனக்கே நிறைய விஷயங்கள் சில இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா ம், ஆஹ் ஆஹ் உங்க கூட்டத்துக்கு இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியாதுங்க, என்னை விட்டுடுங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். ம், இப்ப என்ன ஆகுதுன்னா, யாராவது உங்களை ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு நீங்க போகலைன்னா ம், நீங்க ஏதோ ஒண்ணுத்துல உங்களை விட்டுட்டு உலகம் முன்னாடி போயிருமோ, நீங்க ஏதோ இழந்துடுறீங்களோ அப்படின்ற ஒரு மனப்பான்மை இப்ப மக்கள் மத்தியில அதிகமா இருக்கு. ம், உங்களை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுறாங்கன்னா பெரும்பாலும் ஒத்துக்கிறதே எப்படி இருக்குதுன்னா, இதுல எனக்கு ஆர்வம் இருக்குன்றதுனால ஒத்துக்கிறது. ம், இது இது நான் போகலைன்னா நான் ஏதோ ஒண்ணு இழந்துருவேணும், ஏதோ ஒண்ணு விடுபட்டுருமோ ம். அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் பெரும்பாலான மக்கள் அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் போறாங்க, எல்லாத்துக்கும் போறாங்க, எல்லாத்துக்கும் போய் போட்டோ மாத்திரம் போட்டுடுறாங்க. ஏன்னா நீங்க போய் அதுல இருந்து உருப்படியா தானே நடக்கும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா நீங்க அதுல கவனமா இருப்பீங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்றத மாத்திரம் நீங்க வெளியில சொல்றதுக்கு மாத்திரமே நீங்க கவனமா இருந்தீங்கன்னா ம், உங்களுக்கு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அதை பார்ப்பீங்களே தவிர அதை அதை தாண்டி அந்த நிகழ்ச்சியில பங்கெடுப்பு அப்படின்றதோ உங்களுடைய பங்களிப்புன்றதோ அந்த நிகழ்ச்சியின் ஒரு வெளிப்பாடாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, மேலும் அது முன்னேறுதுன்றதோ ம். நடக்காமலே போயிடும். எனக்கு இன்னொரு அப்சர்வேஷனும் இருக்கு. சமூகத்துல வேலை செய்யறவங்களுக்கும் பிளஸ் இளைஞர்கள் இந்த என் வயது கீழே இருக்கக்கூடிய புதிதாக பொது வேலைகளில் ஈடுபடுற இளைஞர்களுக்கும் அப்சர்வேஷன் ப்ளஸ் என்னோட அனுபவத்தையும் சேர்த்தே சொல்லி நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ம். என்னன்னா, இப்போ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ரிடண்டன்சி ஒரு வேலை 100 முறை 200 முறை 1000 முறை செஞ்சாதான் அது செஞ்சுட்டு அதிலே உழண்டுட்டு இருக்கிறது. அதுலேருந்து மீறும் பொழுது வரக்கூடிய கேள்விகள் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியாம வே நீங்க சொன்ன மாதிரி இது தேவையா தேவையில்லையான்னு தெரியாம அதுல உழல்றது அது ஒரு போக்கா இருக்கு. இப்போ கேள்வி ம். கேட்குறாங்க, இல்லப்பா இவரு நீ ஒரு வேலையை தொடர்ச்சியா செய்ய மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்கங்கிறதுக்காகவே அந்த டைப் ஆஃப் அந்த கன்சிஸ்டன்சி நம்ம அடிக்கடி நம்ம ஹிந்து ஸ்வராஜ்ல இருந்து கோட் பண்றது தான். இந்த ஃபூலிஷ் ஆமா. கன்சிஸ்டன்சி அப்படின்னு எழுதுவார்ல காந்தி. ஆமா. ஆமா. பீயிங் ஃபூலிஷ் சீன் ஆஸ் ஏ ஃபூலிஷ் கன்சிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. தொடர்ச்சியா செய்யறதுக்காகவே ஒரு முட்டாள்தனத்தை தொடர்ச்சியா செய்யக்கூடாது. ஆனா இல்ல அது எங்கன்னா நம்மளுடைய தனிநபர் ஐடென்டிட்டிய நம்ம ம், செய்யக்கூடிய அந்த வேலையில நம்ம இணைச்சிடுறோம். ம், நாம ஒரு தனிநபரா இருக்கிறது இந்த வேலையை தாண்டி நம்மளுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும்ல. ம், ம். அத பல பேர் உணர்றதே கிடையாது. நான் கரெக்ட். விதை சேகரிப்பாளர் ம். அப்படின்னு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுதான் என்னோட ஐடென்டிட்டி. அது எப்படிங்க ம், நான் எப்படிங்க விட்டு போறது? நம்ம தமிழ்நாட்டுல பல பேர் இந்த விவசாயத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. ம், அந்த தஞ்சாவூர் சைடு எல்லாம் பண்ண விவசாயம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் ஏன் செய்யறீங்கன்னா லாபத்துக்காக செய்யறீங்க. ம், விவசாயம்னு நம்ம ஆயிடுச்சுங்க, நம்ம ஐடென்டிட்டி அப்படி ஆயிடுச்சு. ஒரு ஒரு நம்மளுக்கு சமூகத்துல மரியாதை அதனாலதான் கிடைக்குது. அதை ம், விட்டு எப்படிங்க நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு விவசாயம் செய்வாங்க இல்லையா? ம், ஏறத்தாழ அதே ம், மாதிரிதான் ம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ம், இந்த சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடியவர்களுடைய இமேஜும் அப்படித்தான். ம், இமேஜ் அண்ட் ஐடென்டிட்டி அதுவாக மாறிடுச்சு அப்படின்னா ம். நீங்க இமேஜ்ல அடங்கி போயிருவீங்க. புதுசு புதுசா விஷயங்களை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் போயிடுவோம். அதிகம். 2வது எது விமர்சனம், எது ஒரு அது தெரியல. என்ன சொல்றதுன்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு நம்ம ஒரு டாபிக்கே பேசியிருந்தோம். அதையும் நினைவுபடுத்த ஆமா. வேண்டியிருக்கு. அது சும்மா ஏதோ ஒரு போற போக்குல நம்மள பார்த்து கேட்கறது, முடக்கிறதுக்காக பேசுறது, இந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ வரக்கூடிய தலைமுறைகள் புரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சிறப்பா சமூகத்துல வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மனிதர்கள் மேனிபுலேட் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு மேனிபுலேட் நீங்க சொன்ன மாரி ஒரு
ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோ அல்லது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு அல்காரிதம் வந்து நம்மளை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி வந்து இந்த முதல்வன் படத்துல ஒரு முதல்வருடைய வாயில கொக்கி போட்டு இப்படி இழுக்கிற மாதிரி எல்லாம் கார்ட்டூன் இருக்கும். அதே மாதிரி கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரியான வார்த்தைகள் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசி நம்ம அதுக்காக மட்டுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோமோன்ற ஒரு ஏன்னா இதெல்லாம் நான் கடந்து வந்த ஃபேஸ் தான். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம இருந்த பட்சத்துல ஆரம்பத்துல தாழ்ந்தோன்றிருப்பாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காதுல வாங்காத வேலை செய்யும்பொழுது நமக்கு வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணுன்றத விட எதெல்லாம் போய் சிக்கக்கூடாதுங்கிற கிளாரிட்டி அதிகமா வேணுமா இருக்கு இப்போ. என்ன ஆமா. செய்யணுன்றது கூட ஈஸியா தெரிஞ்சிருது. ஆனா என்னெல்லாம் செஞ்சிடக்கூடாது, எங்க இணையக்கூடாது, எதுக்கு நேரம் விரயம் பண்ணக்கூடாது, எதுக்கு பணத்தை விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு புரிதல் வரும்பொழுது, நம்மளுடைய நேரமும் சரி, அதாவது இதுல புரிதல் பட்சம் தான் நம்ம முதல்ல பேசின அந்த இடம் போய் சிக்குவோம். இப்ப பணத்தை ஒரு தேவையிலையோ, பயணத்துல திட்டமிடுறதுல ஒரு ஒரு லேவிஷா பண்றதுலையோ அப்படி பண்ணிடுவோம். ஆனா இதுல கவனம் செலுத்தணும்னா எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் பணம் இல்லாம செய்ய முடியும், எதெல்லாம் கட்டாயம் பணம் கொடுத்து தான் செய்யணும், வெறும் வாலண்டியர் வச்சு செய்யக்கூடாது, கட்டாயம் அதை ம். அது எம்ப்ளாயா மாறணுங்கிற கிளாரிட்டி வர்றதுக்கே நமக்கு நாளாயிடுது. பட் ஆமா. அடுத்த ஜெனரேஷன்றது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஏர்லியா கத்துக்கிட்டாக்கா இந்த சமூகம் ஏன் கம்யூனிட்டி பத்தி பேசுறோம்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. நான் சொன்ன மாதிரி இந்த அலகாபாத் கும்பமேளால சொன்ன மாதிரி ஒரு அணில் அம்பானி தனியா நடந்து போறதுன்றது அசிங்கம். அது ம். அது வெற்றி கிடையாது. ஒரு நாட்டோட வெற்றி கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு தனி மனிதனுடைய பெரும் எழுச்சின்றது வீரவசனங்கள் பேசுறத விட சமூகத்தினுடைய சிறு அசைவு ஒரு நல்ல முன்னேற்றத்தோட ஒரு படி 1% ஒத்த ரூபா அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நான் இதுதான் கம்யூனிட்டியுடைய ஒரு பலமாவும் பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு தனி மனிதன் யார் வேணா நசுக்கி மேலே போகும்போது அது வெற்றியை கொண்டாடிட முடியும். ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தையோ, ஒரு இனம் இன்னொரு இனத்தையோ, ஒரு குழு இன்னொரு குழுவோ சப்ரஸ் பண்ணி மேல போகுதுன்னா, நிச்சயமா அது பெரிய பிரச்சனைன்னு தான் நான் பார்க்குறேன். இதோட என்னுடைய கருத்தை நிறைவு செஞ்சுக்கிறேன். எப்பயுமே தனி மனிதனுடைய பெரும் வெற்றியை விட, சமூகத்தினுடைய சிறு சிறு வெற்றிகள் கொண்டாடப்படணும். அதுல நம்ம பங்களிப்பு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். அதோட சேர்ந்து நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ம். எப்பயுமே வந்து ஒரு ஏதோ ஒரு முயற்சியோ அல்லது ஒரு இதுவோ அதை எடை போடக்கூடிய கெப்பாசிட்டி, எடை போடுறது எதை வச்சு எடை போடுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. ம். நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி ம். எடை போடாது. ம். நிகழ்ச்சிகளை தாண்டி இதுல என்ன நடக்குது, இந்த துறையில நாம தாக்கம் என்ன ஏற்படுத்தி இருக்கோம் ம். அப்படின்றத மையப்படுத்தணும். அப்படின்றத நான் இந்த எபிசோடுடைய இந்த சீசனுடைய கடைசி அனுபவம்ன்றதுனால கடைசி அனுபவ பகிர்வாக நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல அந்த அந்த தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும். அதை ம். வந்து நாம ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியது. வெறும் ம். 1000 பேர் வந்தாங்க, 3000 பேர் வந்தாங்க, 10,000 பேர் வந்தாங்க, ம். நல்லா போச்சுங்க அப்படின்னு சொல்றதை விட, சரி வந்தாங்க போனாங்க நல்லது, ம். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, ம். அல்லது இதன் மூலமாக உங்கள் துறையில ஏதாவது பெருசா மாற்றத்தை ஏற்படுத்தினீங்களா, ம். அல்லது ம். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினீங்களா, அல்லது ம். இவ்வளவு பேர் வந்தாங்கன்றதுனால இந்த துறைக்கு ஒரு ஒரு இந்த துறையோட ஒரு இமேஜை மாத்தி அமைக்க முடிஞ்சா, ம். ம். அதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். அந்த ம். அந்த புரிதல் இல்லைன்னா ம். நாம மீண்டும் மீண்டும் சிக்கன அதே பிரச்சனையில மீண்டும் மீண்டும் போய் சிக்குவோம். ம். திரும்பி ம். அதே இதுல உழண்டுட்டு இருப்போம். ம். அப்படின்றதுதான் நான் நிறைவாக சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். கேளுங்கள் ம். மக்களே. ஒரு அட்டை தவி.